ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி கூகுள் க்ரோமில் மொபைலில் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ நம்மளும் வந்து மொபைலில் கூகுள் க்ரோமில் போயிட்டு நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம், அண்ட் என்ன அடுத்தடுத்த டேப் எப்படி வந்து நேவிகேட் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு ஐஆர்சிடிசி லாகின் பண்ணிவிட்டு சென்னை டு மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருப்போம், இந்த அப்ளிகேஷனில் பண்ணுறதை விட இந்த கூகுள் க்ரோமில் நம்ம வந்து பண்ணுறப்போ நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிப்போம். இத்தனைக்கும் லேப்டாப் இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ நம்ம வந்து மொபைலில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் சரிங்களா, கூகுள் க்ரோமில் வந்து டிக்கெட் புக் பண்ணி. ஸோ நமக்கு புக் பண்ணுறப்போ இது வந்து தக்கல் கிடையாது, நார்மல் டிக்கெட் தான். தக்கல் டிக்கெட்டும் நம்ம புக் பண்ணி நம்ம வந்து ஒரு நாள் வந்து வீடியோ போடுவோம். இப்போ நம்ம நார்மல் டிக்கெட் தான் பண்ணியிருக்கோம். நார்மல் டிக்கெட் வந்து என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு அடுத்தடுத்து, பிகாஸ் நமக்கு வந்து அப்ளிகேஷனில் வந்து தெரியும் அடுத்தடுத்த பேஜ் என்ன வரும். பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் செட் பண்ணோன்னா அடுத்து வந்து இந்த கேப்சா போடுறது, பேமெண்ட் அந்த மாதிரி வரும். இப்போ கூகுள் க்ரோமில் எப்படி அந்த மாதிரி வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து மொபைலில் கூகுள் க்ரோமில் போயிட்டு சென்னை டு மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தக்கல் போடுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த பேஜ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த லைவ் வீடியோ வந்து பார்க்க போகலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா ஐஆர்சிடிசின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் லாகின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த லாகினை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து கேப்சா ஒன்று இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த கேப்சா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதில் தான் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரம் அண்ட் டூ வந்து கரெக்டாக கொடுங்க. நம்ம எங்கேருந்து நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம் அண்ட் எந்த டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆக போகிறோம் அப்படின்றத வந்து ஃப்ரம் அண்ட் டூவில் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த எந்த டேட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து கொடுத்துருங்க. நம்ம கிளாஸஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் நம்ம வந்து நார்மல் டிக்கெட் தான் புக் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸஸ் செலக்ட் பண்ணல சரிங்களா. அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பீரியடில் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் 2 monthsக்கு அப்புறம். ஸோ அதனால் நான் வந்து ஆல் கிளாஸஸ்னே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு நான் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சர்ச்னு கொடுத்தோடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரெயின் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு காட்டுது சரிங்களா. ஸோ உங்களுக்கு எந்த ட்ரெயின் வேணுமோ நீங்கள் அந்த ட்ரெயின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ண போகிறோம். சென்னை டு மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸில் புக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்து கீழே இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணுறேன். டிக்கெட்ஸ் வந்து 80 இருக்குது அண்ட் 330 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து புக் நவுன்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே எனக்கு அடுத்த பேஜ் வந்து நேவிகேட் ஆகிருச்சு. ஜஸ்ட்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணணும். நம்ம வந்து இப்போ தக்கல் டிக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாஸ்டர் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணல, நம்ம வந்து 2 monthsக்கு அப்புறம் தான் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து மேனுவலாகவே நம்ம வந்து டிக்கெட் அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்க்கையும் நம்ம வந்து மேனுவலாக வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ தக்கலுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் நார்மல் டைமில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ண வேண்டாம், நீங்கள் மேனுவலாகவே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு கூப்பன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2த்தையும் டைப் பண்ணிவிட்டு அந்த 2 செக் பாக்ஸையும் மறக்காமல் வந்து செக் பண்ணணும். புக் இஃப் கன்ஃபார்ம்டு பர்த்ஸ் ஆர் ஆல்ரெடி அண்ட் கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன். இதை வந்து மறக்காமல் செக் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம லாஸ்ட் டைம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்ப கூட நமக்கு வந்து ஆட்டோ அப்கிரேட் ஆகி 3rd ACயில் வந்து டிக்கெட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸில் 2 பேருக்குமே ஒரே கோச்சில் தான் சீட் அலாட் ஆகணுமா அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேலெட்டில் தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம புக் நவுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா டீட்டெயில்ஸ் வந்து வருது சரிங்களா. ஸோ இந்த கேப்சா வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அந்த தக்கல் புக் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து பார்த்து டைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் நம்ம ஒரு லெட்டர் மாற்றி போட்டாலுமே நமக்கு வந்து டைம் செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகிடும். இப்போ நம்ம கேப்சா போட்டு அதுக்கப்புறம் புக் நவுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ அடுத்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேலெட்டில் தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பே நவுன்னு கொடுக்குறோம். இப்போ அந்த பேமெண்ட்டில் எவ்வளோ வேலெட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் கன்ஃபார்ம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ நம்ம ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக் தான், அங்கே பாருங்கள் நமக்கு வந்து டிக்கெட்டே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் வேலெட்டில் இருக்க பெனிஃபிட். நம்ம ஜஸ்ட்டு இப்போ ஃபோன்பேவாக இருந்துச்சுன்னா அதில் ரீடைரக்ட் ஆகி அதில் போய்ட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். பட் இதில் அப்படி இல்லை, ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கூகுள் க்ரோமில் எப்படி வந்து நம்ம ஐஆர்சிடிசி லாகின் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வீடியோ வந்து நம்ம வந்து போட போகிறோம் சரிங்களா. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அதுலேயும் வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ.